ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் 2022 டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். ஆனால் இயற்கையா இல்லை விஞ்ஞானமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் சரியாக எட்டப்படாத நிலையில் தான் இன்னும் இருக்கு. கடலுக்கடியில் காணப்படும் ஒரு அதிசயத்தை பற்றியும் அந்த இடத்துல இருக்கிற அற்புதமான காட்சிகளையும் விசிட் பண்ணி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, தனுஷ்கோடியிலிருந்து அரிசல் முனை வரைக்கும் அற்புதமான காட்சிகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் மூலமா பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பஸ் வந்துட்டு இங்க உள்ள அனுமதி கிடையாது. இவ்வளவு பெரிய பஸ் அனுமதி கிடையாது. தார் சாலையை வந்துட்டு இப்பதான் அமைச்சிருக்காங்க. ஒரு 2015க்கு மேல தான் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த அரசியல் முனையம் வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்கிற வாடகை ஓட்டுநர்கள் அவங்க தான் வந்துட்டு ரிஸ்க் எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து கூட்டிட்டு வந்து காணிச்சு கொடுத்துருக்காங்க தனுஷ்கோடி எல்லாம். ஸோ அவங்க வந்துட்டு கோரிக்கை வச்சு, அதாவது எங்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக பெரிய பெரிய வண்டிகள், இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. எல்லாருக்குமே அனுமதி பெற்று தான் உள்ள போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக தெரியல. நீங்க வர்ற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. அதுவும் பஸ்ல எல்லாம் வர்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நாங்க ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான், அதாவது அனுமதி கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி உள்ள போயிருக்கேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்த பார்க்காம போனா வந்தது வேஸ்டா போயிடும். ஸோ அதனால அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 மணி நேரமா அலைஞ்சு உள்ள பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியாவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட வரலாற்று விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அங்க இருக்கிற காட்சிகளும் சரி, அங்க நடந்த விஷயங்களும் சரி, அது எல்லாமே நமக்கு அற்புதமாகவும் அழகாகவும் தெரியும். இன்னும் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ணில் படும். சும்மா ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு இல்லாம நமக்கு வந்துட்டு அந்த இடத்தோட வரலாறு தெரிஞ்சுட்டு போனோம்னா இன்னும் ரொம்ப டீப்பா வந்துட்டு அந்த இடத்த ரசிக்க முடியும். ஸோ இந்த இடத்தோட வரலாறு சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த இடத்த ஃபுல்லாக விசிட் பண்ணலாம். தனுஷ்கோடி த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புயலால் அழிந்த ஒரு நகரம் தான் தனுஷ்கோடி. இது பாம்பனுக்கு தென்கிழக்கே ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இலங்கையுடன் கடல் வாணிபம் செய்யறதுக்கும் தனுஷ்கோடி சிறந்த துறைமுகமா இருந்திருக்கு. இங்க வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் இணைகின்ற இடமாகவும் இருக்குது. தனுஷ்கோடின்னு பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா வில்லை போன்ற வளைந்த கடற்கரை கொண்டிருப்பதாலும், அதுபோல கடலில் அமைந்துள்ள நில முனையாகவே இருப்பதாலும் வில் என்றால் தனுஷ், முனை என்றால் கோடி, இரண்டை சேர்த்து தான் தனுஷ்கோடின்னு அழைக்கப்படுகிறது. தனுஷ்கோடியும் இலங்கையின் தலைமன்னாரை இணைக்கும் ராமர் கட்டியதாக கருதப்படும் ராமர் பாலம் இன்னும் இருப்பதாக காணப்படுகிறது. 1964 ஆண்டு டிசம்பர் 23 மன்னர் படைகளால் ஏற்பட்ட புயல் கரையை கடந்த போது ராட்சச அலைகள் எழுந்து ஊருக்குள் புகுந்து தனுஷ்கோடி நகரமே கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. தனுஷ்கோடியும் பாம்பனையும் இணைத்த இரும்பு பாதை, அதாவது ரயில் பாதை வீசிய கடும் புயலில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வழியை வந்துட்டு இருந்த சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த ரயில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து 123 பேரும் தனுஷ்கோடியில் 1800க்கும் மேற்பட்ட வாழ்ந்தவர்கள் மக்களும் அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தில் மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட வரை உயிரிழந்திருக்காங்க. அதன் பின்பு தான் தமிழக அரசு வந்துட்டு இந்த ஊரை வாழ தகுதியற்ற ஊர்னு அறிவிக்குது. புயல் வந்து புரட்டு போவதன் அடையாளமாக இன்னைக்கும் மிஞ்சி இருப்பதின் சிதலமடைந்த ஒரு தேவாலயம், கோவில்கள், சில கட்டிடங்கள், பாதி கடலுக்குள் சென்றபடி ரயில் பாலம்னு பல காட்சிகள் இன்னும் இங்க இருக்கு. தற்போது தனுஷ்கோடி கம்பிப்பாடு பாலம், முகுந்தராயர் சத்திரம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழிலை நம்பி 200க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்துட்டு தற்காலிகமா குடிசைகள் அமைச்சு தினமும் நாட்டுப்படகு, சிறிய வத்தைகள் சென்று மீன் பிடிச்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க. அது மாத்திரம் இல்லாம மீன் சுட்டு தருவது, சிப்பி முத்துகளால் ஆன மணிமாலைகள் உள்ளிட்டவற்றையும் செய்து வித்துட்டு வர்றாங்க. முகுந்தராயர் சத்திரம் கடற்கரையில் இருந்து தனுஷ்கோடியின் கடைக்கோடி பகுதியான அரசியல் முனை வரைக்குமே வந்துட்டு 9.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிதாக தார் சாலைகள் அமைக்கப்பட்டதனால் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்ற பக்தர்களும் சரி, சுற்றுலா பயணிகளும் சரி, கார், வேன், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் அரசியல் முனை கடற்கரை வரை வந்து செல்கின்றனர். ராமேஸ்வரம் கோயில் இருந்து தனுஷ்கோடி அரசியல் முனை வரைக்குமே பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. 45 நிமிஷத்துக்கு ஒருக்கா பேருந்துகளும் இயக்கப்படுது. இதனால் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் தனுஷ்கோடி வந்து செல்கின்றனர். இது எல்லாமே வரலாறு இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உண்மையான நிகழ்வுகள். அதையும் தாண்டி தனுஷ்கோடி ஒரு இயற்கையாகவே அற்புதமான இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நீங்க நேர்ல வந்திருந்தா தெரியும், இல்லைன்னா கூகுள் மேப்ல சேட்டலைட் வியூல பார்த்திருந்தீங்களா தெரியும். நேர்ல உங்களுக்கு அங்கங்க மணல் திட்டுகள் அமைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல மாத்திரம் அமைஞ்சிருக்கிறது கிடையாது. தனுஷ்கோடி அரசன் முனையிலிருந்து இலங்கையில இருக்கிற மன்னர் இஸ்லாண்ட், அதாவது தலைமன்னார் அப்படிங்கிற இடங்கிற வரைக்குமே ஒரு பாலம் மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுதான் ராம் சேது பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ராவணன் வந்துட்டு புஷ்ப விமானத்துல சீதை
சீதையை இலங்கைக்கு கடத்திட்டு போன போது ராமன் வந்துட்டு சீதா காப்பாத்துறதுக்காக தன்னோட வானர படைகளை சேர்ந்து கட்டப்பட்டதா கூறப்படுகிறது. இது உண்மையிலேயே கட்டப்பட்டதா இல்ல இயற்கையாகவே உருவானதா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில தான் இருக்குது. ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஆனா இத மேப்ல பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மணல்லே பாலம் அமைஞ்சிருக்கிற விதம், அந்த இடம் மாத்திரம் வந்துட்டு கிரீன்ல தெரியறதும், அந்த இடத்துக்கு ரெண்டு சைட்லயும் வந்துட்டு ப்ளூ கலர்ல கடல் அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கிறதும் பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ். அதாவது அரசியல்முனையிலிருந்து தலைமன்னார் அப்படிங்கிற இடம் வரைக்குமே 18 கிலோமீட்டர் இருக்கும். இலங்கைக்கும் நமக்கும் முன்னாடிலாம் கடல் வாணிபம் பண்றதுக்கு இந்த பாலம் உண்மையிலே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நடந்து போயே வாணிபம் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் இங்க அங்கிருந்து மக்கள் இங்க வந்திருப்பாங்க, இங்கிருந்து அங்க மக்கள் போயிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே ஒரு அற்புதமான விஷயமா தான் இருக்குது. பழங்காலத்துல இந்த மாதிரியெல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த பாலம் எப்படி அமைஞ்சிருக்கும், அப்படி உண்மையிலே அந்த காலத்துல இப்ப கட்டுறதா எப்படி கட்டியிருப்பாங்க, அப்ப கட்டுறதா எப்படி கட்டியிருப்பாங்க, இதெல்லாம் யோசிக்கும் போதே செம டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டைம்னா ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைம். இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. சன்செட் டைம்ல வந்திருக்கிறோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குது. இங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே விசித்திரமாகவும் அழகாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. ரெண்டு சைட்லயும் கடல் தெரியுது பாருங்க. எந்த இடத்துல தண்ணி ரைட் சைடில் பார்த்தோம்னா தண்ணி அலமோதுது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சில பக்கம் தண்ணி நடக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நிலப்பரப்பும் தண்ணியும் சரி புரிஞ்சிக்காத அளவுக்கு அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. இந்த இடமே ஒரு ஆச்சரியமான இடமா தான் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த லெஃப்டில் அதிகமாக இது இருக்குது, ரைட்டில் வந்துட்டு கடற்கரை மாதிரி இருக்குது. புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா அது தனுஷ்கோடி தான். அது வேற லெவலில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள், அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இங்கே இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டினாச்சும் வந்து பார்க்க வேண்டிய இடம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா வந்துட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு நம்பரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய்.